நினைவுகள் என்றுமே இனிமையானவை, அப்படிதானே? ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே பழைய நினைவுகள் அவ்வளவு ஒரு நம்மளுக்கு பொக்கிஷமா அதை பாதுகாத்து வச்சிட்டு இருப்போம் நம்ம மனசுல, அப்படிதானே? நம்மளுக்கு எப்படி பிடித்தமான ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பிடித்தமான நகையா இருக்கட்டும், பிடித்தமான பொருள்களா இருக்கட்டும், எப்படி அதை நாம பீரோவில் வாச்சு அதை பார்த்து பார்த்து ரசித்து அதை பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கோமோ, அதே மாதிரி தாங்க நம்மளுடைய நினைவுகளையும் நம்ம அந்த மனசுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சு அதை ரசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிங்கிறது தாங்க உண்மை. எல்லாருக்குமே நினைவுகள் ஒரு இனிமையானது அப்படிங்கிறது யார் எடுத்தாலுமே கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பெரிய கதையே சொல்லுவாங்கங்க. அவங்களுடைய நினைவுகளை சொல்லும் பொழுது அவங்களுடைய முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி இருக்கும். அவங்க மனசு அவ்வளோ சந்தோஷமான நிலையாடும். அது உண்மைதானேங்க. ஆமாம், நினைவுகள் நம்மளுக்கு பொக்கிஷம். அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நம்மளுடைய கடந்த காலங்கள் நினைவுகள் நம்ம நிகழ்காலத்தை ஒரு ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதுக்கு அப்பப்போ நம்மளுக்கு உதவி செய்யுங்க. அது உண்மைதான். அது யாராலையும் மறக்க முடியாதுங்க. நாம் பழைய நினைவுகளை பார்த்தீங்கன்னா பள்ளி வாழ்க்கையாக இருக்கட்டும், கல்லூரி வாழ்க்கையாக இருக்கட்டும், நாம் ஆசிரியர்களுடைய உரையாடிய சில நிகழ்வுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உற்ற தோழிகளோட நம்மளுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை விளையாண்டதாகட்டும், நம்மளுக்கு சில விஷயங்களில் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுத்த யாராவது முக்கியமான நபர்களாக இருக்கட்டும், இப்படின்னு நம்ம அடுக்கிட்டே போகலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சகோதர சகோதரிகளோட அந்த இளமை காலில் விளையாண்டது, அந்த பகிர்ந்து உண்டது, நம்ம அம்மா அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டது, இதை மாதிரி நம்ம அடுக்கிட்டே போகலாம். நம்மளுடைய விடுமுறை நாட்களில் நம்மளுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே ஜாலியாக இருந்த நாட்கள், அங்கே உள்ள நம்மளுடைய கசின்ஸோட விளையாண்ட நினைவுகள், இதெல்லாம் அடுக்கிட்டே போகலாங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம முகத்தில் நம்மளை அறியாமலே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். சில பேர் கூட கேட்பாங்க, நீ என்ன திடீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளுடைய பழைய நினைவுகள், இனிமையான நினைவுகள் தான் நம்ம மனசில் ஓடிட்டு இருக்கோம். அப்போ இந்த நிகழ்காலத்தை நம்மளுக்கு ஒரு நல்ல விதமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் நம்மளை கடந்து போகிறதுக்கு அந்த நினைவுகள் நம்மளுக்கு அப்பப்போ டச்சப் பண்ணிகிட்டே இருக்கிறதும் ஒரு காரணம் அப்படின்னா யாராவது நம்பாமல் இருப்பீங்களா? அதுதாங்க உண்மை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது ஒரு பொக்கிஷங்க. உண்மையிலே ஒரு பொக்கிஷம்தான். அது நாம் வச்சிருக்க நகை, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் விட அந்த நினைவுகள் பெரிய பொக்கிஷங்க நம்மளுக்கு. அதை நம்ம பாதுகாக்க வேண்டியதும் கடமையும் தான் கூட. எப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருதோ அது மாதிரி தான் நம்மளுடைய பழைய நினைவுகளும் நம்மளுக்கு மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்குங்க. சில நினைவுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையான நினைவுகளாக இருக்கும். அதை நினைக்கும் பொழுது நம்மளை அறியாமலே சிரிப்பு வர்றதும் உண்டு. சில நினைவுகளை நாம் பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் மனசு பாரமாகிறதும் உண்டு தான். அந்த பாரமான நினைவுகளும் சில நேரத்தில் நம்மளுக்கு தேவையாக தாங்க இருக்குது. சில நினைவுகளை பார்த்தீங்கன்னா நாம் கண் கலங்கிடுவோம். தன்னை அறியாமலே கண்ணிலேருந்து தண்ணி வந்துருக்கும். சில நினைவுகளை நாம் இப்பொழுது யார்ட்டையாவது ஷேர் பண்ணோன்னு வச்சுங்களேன், சில நினைவுகளை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதும் உண்டு இல்லைங்களா? சில நினைவுகளை நம்ம சோகத்தோடு சொல்கிறதும் உண்டு, சில நினைவுகளை அழுதுகிட்டே சொல்கிறதும் உண்டு. இப்படி தாங்க நினைவுகள்ங்கிறது நம்மளுடைய மனிதனுடைய பாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷங்க. நாம் யாரையாவது கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு எதையாவது பழைய நினைவுகள் இருக்கா அப்படின்னு சின்னதாக ஒரு டச் பண்ணிங்கனாலே போகும். அவங்ககிட்டேருந்து ஒரு பல அப்படியே பழைய நினைவுகளில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நிகழ்காலத்தை சொல்கிறத கூட இன்ட்ரெஸ்டாக இருக்காதுங்க. ஆனால் அவங்க கடந்த காலத்தை சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்க தான் செய்வாங்க. நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இனிமையாக சொல்கிற அந்த விதத்திலேருந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்பேற்பட்டவங்களாலும் ஒரு நினைவுகளை சொல்லும் பொழுது அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சியும், சில கசந்த நினைவுகளை சொல்லும் பொழுது அவங்க முகத்தில் கண்ணீர்லேருந்து அந்த கண்கள்லேருந்து வர்ற கண்ணீரும் மற்றவங்களை டச் பண்ண தாங்க செய்யுது. அப்போ நினைவுகள் பொக்கிஷமானது தானே. அந்த நினைவுகளை நாம் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. இப்போ நாம் சில நினைவுகளை பார்த்தீங்கன்னா நம்ம சில பேரை நம்ம உறவினர்கள், உற்றார் யாராவது ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க, அவங்கள இழந்திருப்போம் இல்லைங்களா? அந்த நினைவுகளை நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த உறவுகளை வேற யாரோ நம்ம இப்போ இருக்கிறவங்களோட நம்ம அந்த உறவுகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம்ல, அப்போ நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் உண்டாகும். நம்ம திரும்பி நம்ம அவங்கள பார்த்த மாதிரி நிகழ்வு அதெல்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்குங்க. நம்ம அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேர் நம்மள்ட்ட ரொம்ப அன்பாக பேசும் பொழுது ஐயோ நம்ம அம்மா இப்படி தானே நம்மளுக்கு செய்வாங்க அப்படிங்கிற அந்த நினைவுகள்லாம் நம்மளுக்கு மறக்க முடியாததுங்க. யாரோ ஒரு
நம்ம ஒரு கடையில் போய் நம்ம ஷாப்பிங் ஏதோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்மளை ஒரு அன்பாக என்ன பாப்பா தங்கச்சி ஏதாவது ஒரு அன்மையாக சொல்லும் பொழுது நம்மளுடைய பழைய நினைவுகள் நம்மளுக்கு வரும். நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இவங்களுடைய நினைவுகள்லாம் வரும். நம்மளை யாராவது அக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய நினைவுகள் பழைய நினைவுகள் நம்மளை அக்கா அப்படின்னு கூப்பிட்டு எதாவது நம்மள்கிட்ட பரிமாறிப்பாங்கள்ல, அதெல்லாம் நினைவுகள் வரும். இப்படி தாங்க நினைவுகளை இப்போ பேசும்பொழுதே என்னுடைய நினைவுகள் எனக்கு கண் கலங்க தாங்க செய்யுது. அப்போ நினைவுகள்ங்கிறது அவ்வளவு சந்தோஷமானது இல்லைங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம சின்ன வயசில் நம்மளை அறியாத வயசில் சில விஷயங்கள்லாம் நம்ம தவறாக செஞ்சுருப்போம், தப்பாக செஞ்சுருப்போம். அதை தவறாக செஞ்சுட்டு நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நம்ம முழிச்சிட்டு சில விஷயங்கள்லாம் அதை மறைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருப்போம் குட்டி குட்டியாக. அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா இப்போல்லாம் காமெடியாக இருக்கும். இதுக்கெல்லாமா போய் இப்படி பயந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்மளுக்கு வரும்ண்டு. பள்ளிக்கூடத்தில் போனால் ஸ்கூலுக்கு போகும் பொழுது அந்த முதல் நாள் எப்படி போனோம் அப்படி சின்ன நினைவுகள் இருக்க தான் செய்யும். அந்த கல்லூரிக்கு போகும் பொழுது அந்த கல்லூரிக்கு முதல் நாள் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற நினைவு கூட எனக்கெல்லாம் இருக்குதுங்க. அந்த முதல் நாள் சாரி கட்டினது, அந்த முதல் நாள்னு படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. முதல் நாள்ங்கிறதுக்கு நிறைய இருக்குது. நம்ம திருமண சமயத்தில் நம்ம எப்படி இருந்தோம், திருமணத்தன்னைக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு திகிலான அனுபவமாக இருந்துச்சு, நம்ம குடும்பத்தை விட்டு பிரிந்து வரும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி பாரமாக இருந்தோம், இன்னொரு வீட்டு போய் அங்கே போய் கால் எடுத்து வைக்கும் பொழுது நம்ம மனநிலை எப்படி இருந்துச்சு, அந்த வீட்டில் யாராவது நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக ஒருத்தவங்க இருந்திருப்பாங்களே, அவங்களை இன்ன வரைக்குமே நம்ம மறக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு புதிய குடும்பத்துக்குள்ளே போகும் பொழுது அங்கே எல்லாமே நம்மளுக்கு திகிலாக இருக்கும். அங்கே ஏதோ ஒரு கை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்கள நம்ம இன்னைக்கு வரைக்குமே அதை நினச்சிட்டே இருப்போம் இல்லைங்களா? இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. சில கசப்பான நிகழ்வுகளும் இருக்க தான் செய்யும். அவங்க மறந்து தான் போகிறோம் இல்லைங்களா? மறந்தோம் மன்னிப்போம் அப்படின்னு போனாலும் சில சமயங்களில் எட்டி பார்க்கும் பொழுது இன்னொரு மனசு சொல்லும், சீச்சி அதெல்லாம் நினைக்காத, இப்போ நம்மள்ட்ட எப்படி இருக்கிறாங்க அதை மாதிரி போயிட்டே அப்படிங்கிற அந்த உணர்வு கொஞ்சம் தட்டி தட்டி வைக்கும் இல்லைங்களா? அது கூட நல்லா தான் இருக்கும். இப்படி நினைவுகளை நாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்களை இழந்துட்டு அந்த நினைவுகள் நம்மளுக்கு வரும் பொழுது இருக்குல்ல, அது அவங்க இப்போ இப்படி இருந்தாங்கன்னா நம்மளை எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு வருங்க. நம்மளுக்கு இறந்து போனவங்க நம்மளுடைய நினைவுகளாக வரும்பொழுது அப்போ நடந்த நிகழ்வுகளோட அவங்க இப்போ இருந்தால் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளுடைய ஜென்ரேஷன் நம்மளுடைய குழந்தைங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க இப்படின்னு நினச்சி அந்த நினைவுகள் அது நேரங்களில் நம்மளை அறியாமலே ஒரு சொட்டு தண்ணீர் வருங்க. அது மாதிரி நிறைய நம்மளுக்கு யாராவது நம்ம ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம எப்படி வேலை விஷயமாவோ கல்யாண விஷயமாவோ நம்ம கடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த பழைய நினைவுகளில் செய்யும் பொழுது அவங்க நம்மளுக்கு பாசமாக செஞ்சுருப்பாங்களே நிறைய விஷயங்கள், அதெல்லாம் கூட நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்குங்க. அவங்க சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு செஞ்சது எப்படி நினைவாக இருக்குதோ அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நம்ம பத்திரமா வச்சுருப்போம் பாருங்களேன், அது கூட ஒரு நினைவுகள் தான். அதை எடுத்து பார்க்கும் பொழுது அது அப்புறம் பழைய ஆல்பங்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க. அந்த ஆல்பத்தை பார்க்கும்போது நம்ம குழந்தையிலலாம் எப்படி இருந்திருக்கோம், இப்போ எப்படி இருந்திருக்கோம், நம்ம எப்படி அந்த சுச்சுவேஷன்லாம் கடந்து வந்தோம் இப்படிங்கும் பொழுது சில விஷயங்கள் நம்மளுக்கு திகிலாகவும் சில விஷயங்கள் நம்மளுக்கு மகிழ்ச்சியாகவும் சில விஷயங்கள் ஆச்சரியமாகவும் இருக்கிறது உண்டுதாங்க. அப்போ நினைவுகள்ங்கிறது நம்மளுக்கு பொக்கிஷம் தானே, அதை நம்ம பாதுகாக்க வேண்டியதோ நம்மளுடைய கடமையும் கூடங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே எதை நினச்சி நாம் இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கடந்த கால சந்தோஷங்களை நினைவுகளை வச்சு நாம் இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க கடந்த காலத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு வராதீங்க அப்படின்னு. கடந்த காலத்தில் கெட்ட விஷயங்களை நம்ம சுமந்துக்கிட்டு வர தேவையில்லை, கடந்த காலத்தில் நல்ல விஷயங்களை நாம் சுமந்துக்கிட்டு வந்தால் தான் இந்த நிகழ்காலம் ஸ்மூத்தாக கடந்து போகுங்கிறது தாங்க உண்மை. அப்போ நாம் கடந்த கால நினைவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பள்ளி பருவ காலம், நம்மளுடைய வீட்டில் நம்ம சகோதரி இருந்த காலம், நம்மளுடைய லீவ் நாட்களை நம்ம எப்படி நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் இருந்த காலம், நம்மளுடைய உறவினர்கள் நம்மள்ட்ட எப்படி அஃபெக்ஷனாக இருந்த காலம், இப்படி நம்மளுடைய ஆசிரியர்கள் சில ஆசிரியர்கள் இன்னும் பசுமரத்தாணி போல் நம்ம மனசில் பதிஞ்சே இருப்பாங்கங்க. அவங்க சில ஈக்குவேஷன்லாம் இன்றைக்குமே நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு கண்ணில் வரும். நம்மளை போய் ஏதாவது ஒரு என்கரேஜ் பண்ணி போர்டில் எழுது அப்படின்னு சொன்னது அது நம்மளுக்கு ஞாபகத்திட்டே வந்திருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்களா அது ஞாபகத்தில் இருக்கும். நம்மளுடைய பள்ளி தோழிகள் நம்மளுக்கு கஷ்டத்தில் நம்மளுக்கு கை கொடுத்துருப்பாங்கல்ல அவங்களும் ஞாபகம்
ஞாபகத்துக்கு வரும். நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை எக்ஸாம் டைமில் டக் டக்குன்னு சொல்லி கொடுப்பாங்களா, அது ஞாபகத்துக்கு வரும். ஈவினிங் டைமில் அந்த நண்பர்களோட நம்ம அந்த கிரவுண்டில் விளையாண்டுருப்போம்ல, அது ஞாபகத்துக்கு வரும். காலேஜ் கல்லூரிக்கு போகும்பொழுது ஒரு குரூப்பாக போயிட்டு கதை அடிச்சுட்டே போயிட்டு இருப்போம்ல, அது ஞாபகம் வரும். இதெல்லாம் ஒரு இனிமையான நினைவுகள் தாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானே? நீங்களும் இந்த நினைவுகள் வரும்பொழுது உங்கள் கண்களும் கண்ணீர் வரும், அப்படி தானே? இது உண்மையாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.